வணக்கம், நான் உங்க அன்பு தமிழ். இந்த வீடியோல கஞ்சா செடி பத்தி பார்க்க போறோம். கேனபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்ல சொல்லுவாங்க. அப்புறம் மேரிஜோனான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெக்சிகன்ல சொல்லுவாங்க. அப்புறமா கஞ்சான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியில சொல்லுவாங்க. பாங்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே அர்த்தம் கஞ்சா செடி பத்தி இதோடைய தோற்றம் எப்படி, இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருந்து, இது லீகலா இல்லீகலா, இப்போ இதை வந்து எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க, இருந்தால் இந்தியாவில் இல்லீகலாக இருந்தாலும் இந்தியாவை இது ஏன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது, இதை பற்றி என்ன, இதோட பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா செடி இருக்குது பார்த்துருக்கீங்களா, இது ஸ்டார்டிங் எங்கே இருந்திருக்குன்னா நியோலித்திக்கல் சைனா 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து இப்போ நிறைய இருந்திருக்கு. இந்த நிறைய இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்டிவேட் ஆகிருக்கு. அந்த டைம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஒரு நூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு, ஒரு சணல் கயிறு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சைனால. இது மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட மருத்துவங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ட்ரக்கா யூஸ் பண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்ஸ், ஒரு மெடிசனா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரிய வருது. அப்புறமா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிசனா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறமா இது ரொம்ப அதிகமா எடுக்கும்போது என்ன ஆச்சா, THCன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள இருக்க கெமிக்கல் டெட்ராய்டா கெனபிள்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் என்ன பண்ணுவாங்க, ஒருத்த வந்து எதுல அதிகமா ஃபோர்ஸா இருக்கா, எதுல அதிகமா ஃபோக்கஸா இருக்கா, எதுல அதிகமா கான்ஃபிடென்ட்டா இருக்கா, ஒருத்த வந்து ஓகே ஃபுல் டைம் வந்து இவன் ஆக்டிவா இருக்கானா அந்த மோட் ஆஃப் பண்ணி ஒரு ஸ்லீப் மோடுக்கு தள்ளுறது தான் இதோட வேலை. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா எதிலையும் இது பண்ண வேற உலகத்துக்கு ஒரு போற மாதிரி எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் இல்லாம சுதந்திரமா இருக்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எதிலையும் ஃபோக்கஸ் பண்ண சோம்பேறியா இருக்கிறது அது மாதிரி விஷயத்துக்கும் இப்ப இருக்கிற பசங்கலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி விஷயம் வந்து அந்த டைம்ல வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஒரு கடவுளுக்கு நான் கடவுள்கிட்ட போக போறேன், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போனோம், எனக்கு என்னோட உலகம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது மூலியமா நிறைய டிஸார்டர்ஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி சிசோஃப்ரேனியாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மென்டல் டிஸார்டர்ஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மெமரி லாஸ் ஆகுறது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பூஸ்டா இல்லாம ஆக்டிவா இருக்க மாட்டாங்க பர்சன், சோம்பேறித்தனமா இருப்பாங்க. இது மாதிரி விஷயம்லாம் இது மூலமா அதிகமா எடுக்கும்போது இது வந்து அதிகமா எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்றோமோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான எஃபெக்ட்ஸ்லாம் இது மூலியமா இருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு அளவா லிமிட்டா எடுத்துக்கிட்டோம் பிரச்சனை இல்லை. ஒரு சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து ஆல்கஹால் ஸ்மோக் எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கஞ்சா செடி ஒன்றும் டேஞ்சரஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த கஞ்சா செடி அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா, நீ ஒரு தடவை அதை அடிக்ஷன் ஆயிட்டனா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீ அதை அடிக்ட் ஆயிடுவ, அவ்வளவுதான், உன் லைஃப் மொத்தமா ஸ்பாயில், அடுத்த விஷயம் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கஞ்சா செடி வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்கு. சைனால வந்து பாத்தீங்கன்னா இது இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, யூரோப்னு சொல்லிட்டு நிறைய அந்த யூரோப் சைடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இந்த செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதோட மருத்துவங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கு. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல செடியா கெட்ட செடியான்னு சொல்லிட்டு அந்த டைம் இருக்க பீப்புளுக்கு தெரியல. அப்புறம் வந்து ஒரு புக் உங்களுக்கு தெரியும், வேதா புக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதர்வ வேதான்னு சொல்லுவாங்க. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கேட் பிளான்ட் சொல்லுவாங்க. 5 ஸ்கேட் ஒரு 5 புனிதமான பிளான்ட்னு சொல்றாங்க. அந்த 5 புனிதமான பிளான்ட்ல இந்த கஞ்சா செடியும் ஒன்று. இந்த செடி மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த செடிக்கும் கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு மெடிசனா அளவா எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிசீஸும் வராது. சின்ன சின்ன டிசீஸ் நம்ம வந்து ப்ரிவென்ஷனா பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேத புக்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் அந்த லிமிட் எது பண்றாங்களா கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க இது ஓகே இது மூலியமா எனக்கு வந்து அன்கான்சியன்ஸ் ஆகணும் அப்படின்னு அன்கான்சியன்ஸாவே இருந்துடுறேன் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இது ரொம்ப அதிகமாக கான்சியூம் இது வந்து இல்லீகலா இருந்துட்டு இருக்கு இந்தியாவில். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இது ஏன்ஷியன்ட் டைம் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைனால வந்து பார்த்தீங்கன்னா ஜின்ஜியாங்னு சொல்லுவாங்க. இந்த ஜின்ஜியாங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மம்மிஸ் கிடைக்குது. இது வந்து எகிப்துல கிடைக்கிற மம்மிஸை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு மக்காம உடம்பு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எலும்பு கூட இல்லாம அப்படியே மக்கி போயிட்டு அப்படியே ஒரு ஒயிட் மம்மி மாதிரி அந்த தோல் எல்லாம் அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதுல பாத்துக்கப்ப அங்க இருக்கிறவங்க ஒன்றும் புரியல டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆராய்ச்சி அப்படியே மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் அப்படியே ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கட்டும். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சைனால தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா 90s டைம்ல 2400 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க வேண்டிய அந்த ஒரு பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மம்மி மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஒரு
ஒரு இது சவப்பெட்டி சொல்லுவாங்க, அந்த சவப்பெட்டி போட்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக அதை எடுத்து பார்க்கும்போது சயின்டிஸ்ட்லாம் அதை எடுத்து அந்த பாடி ரிசர்ச் பண்ண அந்த சவப்பெட்டி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையோட படங்கள் நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை உடச்சி பார்க்கும்போது சேம் சைனாவில் வந்து எப்படி அந்த ஒயிட் மம்மின்னு ஒன்று இருந்ததோ அதே மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து என்ன இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சவப்பட்டிக்குள்ள அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இருந்திருக்கு, அவங்க யூஸ் பண்ண பாடி இருந்து சொன்ன பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருந்துட்டு இருந்திருக்குன்னு, அது ஃபுல்லாக டேட்டூ வந்து இருந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டூ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் அந்த பாடிக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ளவுஸ் சில்க் ப்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கேனபிஸ் செடி சொல்லியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா, அது ஸ்மோக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவப்பெட்டிக்குள்ளே இருந்திருக்கு. கேனபிஸ் செடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செடி எல்லாமே உள்ளே இருந்திருக்கு. இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அப்புறமா வந்து இந்த விஷயத்தையும் சைனாவில் கண்டுபிடிச்ச அந்த மம்மி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போனா வந்து ஏன்ஷியன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடி மக்கக்கூடாது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விஷயம் இது வரைக்கும் அந்த டைம் இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து ஓகே இப்படி இருந்திருக்கலாம், இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹைப்போதெசிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு அசப்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே இப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி பாடி கஷ்டமா இது வந்து இன்னும் வந்து அந்த ஆராய்ச்சி போயிட்டே இருக்கு, இருந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு ஆர்கியோலாஜிஸ்ட் என்ன பண்றாருன்னா ஒரு 3 கோயிலை புதுசாக கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட். அவர் பேர் வந்து விக்டர் சரானிதின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல ஒரு 3 கோயில் கண்டுபிடிக்கிறார். அந்த 3 கோயிலை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தோண்ட நிறைய களிமண்ணாலான பானை, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா செடி யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்மோக் டூல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து உள்ள இருந்து கிடைச்சிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த டைம்ல வந்து கோயில் வந்து யாராவது ஒருத்தர் சாமி கும்பிட போறாங்க அப்படின்னாலே இந்த ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு கஞ்சா செடியை யூஸ் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாமியோட அருள் வந்து மொத்தமா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல பார்க்கப்பட்டிருக்கு. நான் வந்து சாமி கிட்ட பேச போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கிட்ட போக போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேனபிஸ்ங்கிற இந்த கஞ்சா செடியை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க விஷயம் தெரியுது. அதுக்கான டூல், அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கான பாட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த விஷயம் வந்து பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. நீங்க போய் இவரை பத்தி போல விக்டர் சரானிதின்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஆர்கியாலஜிஸ்ட் பத்தி போட்டிருந்தாலே ஆப்கானிஸ்தான்ல வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அந்த பானை எல்லாமே வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த கஞ்சா செடி பாட்டு, அதுக்கப்புறமா அவங்க டூல் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்மோக் பண்ணுவாங்க பார்த்திருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி எல்லாமே ஒரு டெம்பிளுக்கு பக்கத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அப்புறமா இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நான் அதர்வ வேதா புக்ல வந்து இது ஏன் வந்து புனிதமான பிளான்ட்னு சொன்னாங்க. அந்த பிளான்ட் மென்ஷன் பண்ற அளவுக்கு இவங்க வந்து கோயில் பக்கத்துலயும் வந்து இந்த பிளான்ட் எல்லாமே கல்டிவேட் பண்ணிட்டு மனுஷங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது சாப்பிட்டுக்கிட்டு சாமி கிட்ட பேசுறது, சாமி அந்த சாமி கூட பேச போறோம், அந்த உலகத்துக்கு போக போறோம்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷயம்லாம் இருந்துட்டு இருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வரைக்கும் தெரியுது, இது மாதிரி இருந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஈரான் இருக்கு பாத்தீங்களா, ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இஸ்லாமிக் மீன்ஸ் இஸ்லாமிக் முன்னாடி அங்க என்ன ஒரு சமுதாயம் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரிசம் சொல்லுவாங்க. அந்த ஜொராஸ்ட்ரிசம் சமுதாயத்துல நான் கடவுள் கிட்ட வந்து 7 நாள் ஒரு வாரம் வந்து நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நான் ஒரு வாரம் வந்து கடவுள் கிட்ட இருந்து வந்துட்டேன்னா ஓகே அவனை வந்து தெய்வமா பார்ப்பாங்க. ஒருத்தர் கடவுள் கிட்ட போயிட்டாருன்னா, அவர் இறந்து போயிட்டாருன்னா, அவர் கடவுள் கிட்ட போய் இறந்துட்டா அவருக்கு வந்து கடவுள் கிட்ட இருக்க பிடிச்சிருக்க போல, இங்க வர பிடிக்கல போல, இந்த உலகத்துல வாழ பிடிக்கல போல, அதனால அவர் கடவுள் கிட்ட போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது அப்படியே வந்து நிரந்தரமா கடவுள் கிட்ட இருந்துறேன்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டாரு போல, அவங்க பாடி வந்து மூடிடுவாங்க. ஏன் வந்து அந்த டைம்ல ஜொராஸ்ட்ரிசம் பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கடவுளோட டிவைன் வந்து அதிகமாக கிடைக்கணும், கடவுளோட என்னோட ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான் வேற உலகத்துக்கு வந்து டிராவல் பண்ணி போக போறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஜொராஸ்ட்ரிசம் பீப்புளுக்கு இருந்திருக்கு. வைன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வைன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேனபிஸ் சீடு வந்து பவுடர் ஆக்கி மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. அந்த டைம்ஸ் அந்த ஜொராஸ்ட்ரிசம் பீப்புள் குடிச்சிட்டு சாமி கிட்ட போறது, இது மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியப்படுது. எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே அதர்வ வேதாலையும் வந்து இது புனிதமான பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் மூலியமா இந்த கேனபிஸ் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. அப்புறமா நிறைய கண்ட்ரிலையும் சரி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இப்போ ரீசெண்டா இந்தியாவில இல்லீகல் சொல்றாங்க. ஆனா இந்தியாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அமெரிக்காவா இருக்கட்டும், அப்புறம் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. கனடா நிறைய இடத்துல வந்து இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா.
இது இல்லீகல் ஆக்கிட்டு இந்தியாவை எக்ஸ்போர்ட் பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது இல்லீகலா இருக்கும்போது கனடாவா இருக்கட்டும், அங்கங்க சின்ன சின்ன ஸ்டேட்லாம் வந்து இது லீகலா கொண்டு வர ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் இது லிமிட்டா எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இதோட மெடிசின்ஸ், இதோட மருத்துவ குணம் வந்து எவ்வளோங்கிறது அவங்க தெரிஞ்சிருக்கு. இங்க வாங்கிட்டு அங்க கோடிக்கணக்கான வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. பல கோடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அமெரிக்கால இந்த விஷயத்தெல்லாம் நடந்துகிட்டு இருந்துட்டு இருக்கு. சைனாலையும் வந்து பாத்தீங்கன்னா இது லீகல் தான். இந்த இது டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த செடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கையில கூட இந்த செடியை பார்க்க முடியுது. இது வந்து யூஸ் பண்றது, கன்சியூம் பண்றது நல்லதா கெட்டதா? ஏன்னா ஒரு சயின்ஸ் பிரகாரம் வந்து இதை விட வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா செடியை விட நம்ம ஆல்கஹால் ஸ்மோக் தான் கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நான் காசிலாம் போனேன்னு வச்சுக்கோங்க, சோமபானம்னு சொல்லுவாங்க. சோமபானம்னா நான் வந்து சிவனோட நான் சிவன் கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடிக்டிவா இருக்க போறேன், எனக்கு சிவன் தான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சோமபானத்தை குடிச்சிக்கிட்டு அப்புறமா வந்து அந்த ஸ்மோக் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா இலையை வந்து புகை மாதிரி வச்சுக்கிட்டு இது பண்றது இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் சாமி பக்தன், சாமி கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சா செடிக்கே என்னோட எல்லாருமே, ஏன்னா இப்போ நம்ம சிவன் மட்டும் சொல்லிட முடியாது. அந்த டைம் ஏன்ஷியன்ட் பீப்புள் நான் கோவிலுக்கு போக போறேன் இந்த விஷயத்தை எடுத்துட்டு தான் போயிருந்தேன். இந்த கேனாபிஸ் ஒரு செடியை வச்சுட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சோமபானம் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆனதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சோமபானம் வந்து குடிச்சிக்கிட்டு நான் வந்து கடவுளுக்கு உலகத்துக்கு போக போறேன், கடவுளோட உலகத்துல வாழ போறேன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க கடவுள் நம்பிக்கையில பண்றாங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பேட் திங்ஸ், அதோட பின்னாடி இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே தெரியாம இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ரீசெண்டாக இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இந்தியா லீகலா கொண்டு வரதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கண் எதிர்க்க வந்து இது யூஸ் பண்ணாதவங்க இவங்க அவங்க நம்மள சொல்லவே முடியாது. கண் எதிர்க்க யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல பாக்குறோம் எவ்வளவு விஷயம் வந்து கஞ்சா செடி மூலமா எத்தனை பேர் இறக்குறாங்க, எத்தனை பேர் ரொம்ப அடிக்டிவா போறாங்க. ஏன்னா இல்லீகலா இருந்துட்டு இருந்தா இது எப்படி பசங்க கைக்கெல்லாம் வருது, இந்த எல்லா விஷயமும் வந்து இந்தியா நோட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு அது நீங்க லீகலா கொண்டு போய், ஏன்னா வந்து இது லீகலா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து இது இல்லாம நம்ம இந்த ஆல்கோஹாலா இருக்கு பார்த்தா இந்த பிசினஸ்லாம் ஓடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இது லீகலா கொண்டு வரப்படலையா? எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நியூ இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஏன்ஷியன்ட் டைம் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன், இன்னும் நான் சில பாயிண்ட்ஸ் தான் மிஸ் பண்ணியிருந்தேன். எதுவாக தான் நீங்க சொல்லுங்க, அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா மேக் பண்ணி போடுறேன். இதை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸா அதிக இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பை, see you. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.